Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு இறுதி கட்டத்தில் சொத்து குவிப்பு வழக்குகள் நெருக்கடியை சந்திக்கிறதா திமுக அதிமுக. இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். பாஜகவிலிருந்து வழக்கறிஞர் குமரகுரு அவர்கள் வணக்கம். பத்திரிகையாளர் கார்த்திகேயன் அவர்கள் வணக்கம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து பேராசிரியர் அருணன் அவர்கள் வணக்கம். அருணன், இன்னும் சற்று நேரத்தில் அரசியல் விமர்சகர் நவநீத் அவர்களும் இணைய இருக்கிறார். அவரையும் வரவேற்று இந்த வாதத்திற்குள் செல்லலாம். அருணன், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள், இந்நாள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள், அந்த வழக்கு மீண்டும் மறு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சொத்து குவிப்பு வழக்குகளின் மூலம் திமுக அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? அரசியல் வாழ்வுல இதெல்லாம் ஒரு நெருக்கடியாக இருக்காது. எனக்கான ஒரு விஷயம் ரொம்ப அபூர்வமா தான் படுது. முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை உயர் நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தானாக முன்வந்து அதை மீண்டும் எடுத்து நடத்த வேண்டும் என்று அதற்கான ஏற்பாடுகளை செஞ்சு இப்ப அவரு அந்த வழக்கை நடத்த போறாரு. பிப்ரவரி 5ஆம் தேதியிலிருந்து தினசரி அந்த வழக்கு விசாரிக்க போறதாக அந்த நீதிபதி அறிவிச்சிருக்கிறதா செய்தி பார்த்தேன். என்னுடைய நினைவு கேட்டிய வகையில இதுவரைக்கும் இப்படி தமிழ்நாட்டில் நடந்துச்சான்னு தெரியல. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய சில வழக்கறிஞர்களுக்கு அது தெரிந்திருக்க கூடும். ஆனால் ஒரு தேர்தல் காலத்துல இதெல்லாம் நடக்குது. ரொம்ப அபூர்வமான விஷயம். ஆனா சட்டத்துல இடம் இருந்தா இது எப்படி நம்ம ஆட்சேபிக்கும்? இந்த மாதிரி முடித்து வைக்கப்பட்ட வழக்குகளை கூட நீதிமன்றமே நினைத்தால் தானாக முன்வந்து அதை நடத்தலாம். சட்டத்துல இடம் இருந்தா அதையெல்லாம் சம்பந்தப்பட்டவங்க சந்தித்து தான் ஆகணும், சந்திப்பாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாக எனக்கு படல. நீங்க அடிப்படையாக எழுப்புகிற கேள்வி, இது நிர்பந்தமா திமுகவுக்கும் அதிமுகவுக்கும்? நெருக்கடி, அரசியல் நெருக்கடி வந்துருச்சா அப்படின்னு. ஏன்னா திரு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, தொடர்ச்சியான திமுக அமைச்சர்கள் இனி சிறையில தான் இருக்க போறாங்க அப்படின்ற விமர்சனம் இருக்கு. இதனால் வரைக்கும் அதிமுக விமர்சிச்சுட்டு இருந்தாங்க பொன்முடி வழக்கெல்லாம் எடுத்து. இப்போ ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி அவங்களோட வழக்கும் மறு விசாரணைக்கு வருது அப்படின்னா கிட்டத்தட்ட ஆளும் கட்சி ஆண்ட கட்சி ஊழல் குற்றச்சாட்டுகளால் ஒரு நெருக்கடிக்கு உள்ளாயிருக்கா? இல்ல, இப்ப பாருங்க, நெருக்கடி அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுல ஏன் பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை இப்படி கருத்து சொல்றாரு? ஒவ்வொரு அமைச்சரும் இனிமே இதை போல சந்திப்பாங்கன்னா இப்படி சொல்லலாமா? இப்ப பாருங்க, நானே என்ன இதா சொல்றேன், ஐயா சட்டத்துல இடம் இருந்தா ஒரு நீதிபதியால் அது முடியும் என்றால் அவர் செஞ்சா அது சந்திச்சுதான் அவன். இப்படித்தான் நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றாரு, ஒவ்வொரு இப்படித்தான். அப்படின்னா அவருக்கு என்ன இதுல ரோல் இருக்கு எனக்கு புரியல. அவர் எப்படி இவ்வளவு நிச்சயமா சொல்றாரு? அரசியல் ரீதியா சொல்றாங்க. ஒரு அரசியல்வாதி விமர்சிக்கிறாரு. இல்ல, அரசியல்வாதி எப்படி விமர்சிக்கலாம்? இந்த பாருங்க, இந்த மாதிரி வழக்குகள் துவக்கப்பட்டிருக்கு மீண்டும் அப்படின்னா இது என்ன அர்த்தம்? இப்ப இவங்க எல்லாம் எப்படி அப்படின்னு இப்ப இந்த சம்பந்தப்பட்ட அல்லது இப்ப நடப்புல வந்திருக்கிற விஷயத்தை பத்தி பேசலாம். ஆனா நீங்க என்ன குறிப்பிட்டீங்க? நான் அந்த பேட்டியை பார்த்தேன். அவர் எதிர்காலத்தை பத்தி பேசுறாரு, நிச்சயமா சொல்றாரு. நீ ஒவ்வொரு திமுக அமைச்சர்களும் அப்படிதான், அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு பொதுமக்கள் யோசிக்க மாட்டாங்களா? ஆனா அருணன், உங்கள் பார்வைக்கு அவர் சொல்றதெல்லாம் அப்படியே நடந்ததும் காட்சிகளையும் பார்க்கிறோமே. செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சொன்னார், நடந்தது. பொன்முடி அவர்களுக்கு சொல்றார், நடக்குது. அடுத்து திமுக அமைச்சர்களுக்கு சொல்றார், நடக்கலாம்னு பொருள் கொள்ளக்கூடாதா? இல்ல, அது எப்படி அப்படின்னா, நீங்க நீதிமன்றத்தை இதுல இழுக்கிறீங்க. இப்ப நண்பர் நம்ம ஞானகுரு வந்திருக்காரு, அவர் வழக்கறிஞர் நினைக்கிறேன். வழக்கறிஞர் தான் அவருக்கு பெரிய பாராட்டு கொடுத்திருக்கிறீங்க. குமரகுருவை ஞானகுருன்னு பாராட்டியும் சொல்லி இருக்கிறீங்க. இல்ல, குமரகுரு ரொம்ப நல்லா பேசுவாரு. நான் ரொம்ப நாளுக்கு ஆச்சு அவரை சந்திச்சு. முன்பு அரங்கத்துல நேரடியா சந்திச்சு பேசுவோம். அதனால வழக்கறிஞர்களுடைய நினைவில் இருந்தது. இப்ப பாருங்க, இப்ப அவர் குமரகுரு பேசும்போது சொல்லட்டும். விஜயன் சொல்றாரு, அண்ணாமலை சொல்றதெல்லாம் நடக்குது ஐயா அப்படின்னா
அது எப்படி கோர்ட்டுக்கும் அண்ணாமலைக்கு தொடர்பு இருக்குன்னு விஜயன் சொல்ற மாதிரிலங்க இருக்கு. பாத்தீங்களா அருணன், இப்ப என்ன நெருக்கடிக்கு உள்ளாக்கிட்டீங்க. ஆனா சிக்கல் என்ன அப்படின்னா, அண்ணாமலை அவர்களை ஏன் நம்ம பிரதானப்படுத்துகிறோம் அப்படின்னா, அவர் சொன்னதெல்லாம் நடக்குதான்றது இல்ல, அவர் இங்கு ஊழல் பிரதானமாக இருந்தது, இத்தனை ஆண்டு காலம் ஊழல் தான் இருந்தது, அது இனி சரி செய்யப்படும், அந்த இடத்தை நோக்கி நகர்றார். அப்ப ஊழலற்ற ஒரு அரசியலை பாஜக நாளை முன்னெடுக்கலாம், அந்த நெருக்கடியை திமுக கூட்டணி கட்சிகள் சந்திக்கலாம். இல்ல, அதாவது ஊழலற்ற ஒரு ஆட்சியை பாஜக தரும்னு சொல்றது ரொம்ப வினோதமானது, வேடிக்கையானது. ஏங்க மக்களுக்கு தெரியாதாங்க? இதெல்லாம் பழைய வழக்குகள், முடிச்சு போன வழக்க வச்சுக்கிட்டு நீங்க ஆளும் ஆண்ட திராவிட இயக்க கட்சிகளை நீங்க எப்படி குறை சொல்லுவீங்க? இப்ப ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு, மோடி அரசனுடைய லட்சணம் என்ன? கர்நாடகாவில் ஆண்ட பாஜக ஆட்சியினுடைய லட்சணம் என்ன? இதெல்லாம் இப்ப இதை பார்த்தா அதுவெல்லாம் மக்களுக்கு தெரியாதா? ஒடுக்குலங்க சிஏஜி ரிப்போர்ட் அந்த காலத்துல ரொம்ப பேசப்பட்டுச்சு. இந்த காலத்துல மோடி அரசை பற்றி 7.5 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடுகள். அதுல அந்த இது இருக்கே, அந்த நெடுஞ்சாலைத்துறை ரொம்ப வினோதம். அதுலக்க ஒரு கிலோமீட்டருக்கு 28 கோடி ரூபாய்னா அது ஆக்சுவலா பார்த்தா அது 240 250 கோடி. எப்படியா இதுன்னு யாரு அந்த சிஏஜி காரங்களே, அந்த ஒன்றிய தணிக்கை அதிகாரிகளே முடிச்சு போய் எழுதி வச்சிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுத்து இது போல எல்லாம் சேர்த்து 7 லட்சம் என்ன நடவடிக்கை எழுதி வச்சாங்கல்ல, அந்த அதிகாரிகளை பூரா தூக்கி அடிச்சாச்சு டெல்லியில இருந்து. இதுதான் மோடி எடுத்த நடவடிக்கை, ஊழலை ஒழிக்கிறது. ஊழலை அவர் ஒழிக்கிறாரு. அப்ப இதெல்லாம் மக்களுக்கு தெரியாதாங்க? இந்த பேச்செல்லாம் வராதா? பேசலாம். நான் என்ன அதான் சொல்றேன், இந்த மாதிரி அதிகாரம் ஒரு நீதிபதிக்கு இருக்குன்னா அவர் செயல்பட்டால் அதை எதிர்கொண்டுதான் ஆகணும். நிச்சயம் அதுல இருந்து அவங்க மீண்டு வருவாங்க. மேலும் நம்ம நம்முடைய கட்டமைப்புல உச்ச நீதிமன்றம் வரைக்கும் இருக்கு, மேல்முறையீடு அதெல்லாம் போவாங்க. ஆனால் இதை வச்சு மட்டும் ஒரு பெரிய நெருக்கடி, அரசியல் நெருக்கடி வந்துருச்சு என பாஜக காண்பிக்க பார்ப்பது என்பது எடுபடாது என்பது என்னுடைய பேசலாம். குமரகுரு, சட்டப்படி அவங்க எதிர்கொள்வார்கள். புதிதா இருக்கு, முடித்து வைக்கப்பட்ட வழக்கை திரும்ப எடுத்து விசாரிப்பது அப்படின்னு. அதற்குள்ள அதிமுக திமுக 2 பேரும் இருக்கிறாங்க. இது நெருக்கடியா மாறாதுன்றதை எப்படி? இல்லை, முதல்ல ஒரு அருணன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், முடிச்சு வைக்கப்பட்ட வழக்குகளை எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் சிஆர்பிசி 397 401 சூப்பரிண்டெண்டன்ஸ் பவர் லோயர் கோர்ட்டில் என்ன தவறு நடந்தாலும் ஹைகோர்ட் எப்போ வேணாலும் தலையிடலாம், அதுக்கு வரம்பு கிடையாது, கால வரம்பு மறுக்கல. இல்ல அவர் இல்ல எப்படி முடிச்சு வைக்கப்பட்டது எப்படி வந்ததுன்னு கேட்டாரு. முடிச்சு வைக்கிறது வரலாம். அந்த இடத்துக்கு அவர் வரல, எடுத்துக்கட்டும். இல்ல எடுத்துட்டு எப்படி இல்ல முடிச்சதுக்கு இத்தனை நாள் பொறுத்து எடுத்தீங்களான்னு கேட்டாரு. திமுக கூட இவ்வளவு வலிஞ்சு கட்டி வராது போல இருக்கு. ஒரு பேராசிரியர் அருணன் அவர்கள் நீ ரொம்ப யோகியமா, இவங்களை கேட்கலாமா அவங்கள கேட்கலாமா நீங்க சொல்லலாமா எல்லாம் சொல்லலாங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணாமலை அவர்கள் ஏன் சொல்றாருன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை அரெஸ்ட் பண்ணா மட்டும் நாங்கள் சொல்லலை, செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணி அவர் மேலே இருக்கிற குற்றத்துக்கு முகாந்திரம் உண்டுன்னு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் அது இருக்குன்னு இன்னும் ஜெயிலில் இருக்கிறதுனால, அதுவும் பிஎம்எல்ஏ ஆக்டில் இடி அரெஸ்ட் பண்ண விஷயத்தில் உங்கள் முகாந்திரம் இருந்தால் தான் உள்ளே வைக்க முடியுன்றது எல்லாருக்கும் தெரியும். அது நீங்கள் சொன்னீங்க. இன்னொன்று ரொம்ப அழகாக போகிற போக்கில் 7.5 லட்சம் கோடி சிஏஜி ரிப்போர்ட். நீங்கள் ஆமாம், சிஏஜி ரிப்போர்ட் 1.25 லட்சம் கோடி கடன் கொள்ளையடிக்கப்பட்டதுன்னு அந்த காலத்தில் காங்கிரஸ் சொன்னது. சிஏஜி ரிப்போர்ட்டை வச்சு மட்டுமே ஆராசா உள்ளே போலைங்க, கனிமொழி உள்ள போல. அதற்கப்புறம் நாங்கள் வழக்கு தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் டைரக்ஷன் வாங்கி உள்ளே தள்ளுங்க, கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. உங்களை எது தடுத்ததுன்னு தெரியல. இது வரைக்கும் எல்லா டிவிலையும் பேசிட்டு இருக்கீங்க 7.5 லட்சம் கோடி 9 லட்சம் கோடின்னு. சிஏஜி ரிப்போர்ட் கையில் இருக்குல்ல, ஏன் தாராளமாக சுப்ரீம் கோர்ட்டில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லாமே? அது யாரும் சொல்ல மாட்டீங்க. ஏன்னா இதை வச்சுக்கிட்டே நம்ம பண்ணோம். அதில் என்ன கேஸ் இருக்குது உள்ள வெளியில் வந்துடும். இந்த கேஸுக்கு வருவோம். சரி வாங்க, அதுதான் முக்கியம். மொத்தம் அல்ல, அவர் பேசும்போது அவர் சொல்லும்போது சொல்லலையே, அதான் கேட்டேன். மொத்தம் 6 கேஸ் இருக்கு. 6 பேர் மேல போட்டிருக்காங்க. ஐ பெரியசாமி அவர்கள், தங்கம் தென்னரசு, KKS ராமச்சந்திரன், OPS வளர்மதி, இவங்க எல்லார் பேர்லயும் இருக்கு, பொன்முடி எல்லாருமே இருக்கு. இதுல என்ன முக்கியமான விஷயம், மக்களுக்கு தெரிய வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி பொன்முடி அவர்கள் கேஸ் நடக்கும் போது அவரை நேரடியாக அந்த விசாரணை முடிஞ்சவொடனே அவரை நேரடியாக கூப்பிட்டு சென்டென்ஸை பற்றி கேட்டுட்டு அப்படியே அவர் ஜெயில் தண்டனை கொடுத்துட்டார். இந்த கேஸ் எல்லாமே ரிவிஷன், சீராய்வு. இதில் இந்த கோர்ட் நினைச்சா கூட
தண்டனை கொடுக்க முடியாது, ரீட்ரையலுக்கு திருப்பி அனுப்பலாம், அதே கோர்ட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியும். அந்த கோர்ட்டு திருப்பியும் போய் முதல்ல இருந்து சாட்சிகள்லாம் விசாரிக்கணும் எல்லாம் சொல்லியிருக்கிறது இப்போ டெய்லி அடுத்த வாரத்துலேருந்து போட்டிருக்காரு. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, அவர் சொல்றது பிளேட்டன்ட் எரர், அதாவது பார்த்த உடனே ஒரு விஷயத்தை வந்து இப்போ சாதாரணமாக யாராவது படிச்சாங்கன்னா சில விஷயம் புரியாது, வழக்கறிஞர்களுக்கு மட்டும் புரியும்னு சொல்றது சில விஷயங்கள் இருக்கும். சாமானிய மனிதன் கூட படிச்சாங்கன்னா இது என்ன இவ்வளோ அக்கிரமமா இருக்கு, இப்படி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லக்கூடிய ஒரு வழக்கில் தான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் உள்ள வரார். சும்மா போற போக்கில் எல்லா கேஸ் எடுக்கிறது இல்லை. ஒரு கேஸை ஃபைல் பண்ணிட்டு அதில் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுறாங்க. அதே வந்து அங்கே ஐஓ வந்து இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் இந்த கேஸில். முதல்ல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது ஊழல் நடந்தது உண்மை, 1.5 கோடி வந்து ஊழலுக்கு சம்பாதித்த உண்மைன்னு போட்டதை அடுத்த இதுவே ஆட்சி வந்த உடனே ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் கொடுங்க, மறு விசாரணை கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிட்டு போய் இல்லை ஒரு தப்பே பண்ணலைங்க, இன்னும் கேட்டால் 1.5 லட்சம் ஒரு 15 லட்சம் நம்ம தான் அவங்களுக்கு கொடுக்கணும், எக்ஸஸாக இருக்குது அவருக்கு பாவம் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டு அதை கண்மூடித்தனமாக நீதிமன்றம் ஏற்றுக்கிட்டது. இதையெல்லாம் ஏற்றுக்கிட்ட குமரகுரு, இப்போ நீங்கள் டெக்னிக்கலாக போறீங்க, இந்த அத்தனை வழக்குகள்லையும் போறது வந்து ரொம்ப சிக்கலான. நான் அரசியல் ரீதியாக கேட்பது, இப்போ பாஜகவே கூட இப்போ திமுக அமைச்சர்கள் மீதான வழக்கை பற்றி பேசுறீங்க, இவங்க எல்லாம் போறாங்கன்னு. அதுல ஓ பன்னீர்செல்வம் என்பவர் இருக்கிறார், வளர்மதி அவங்க இருக்கிறாங்க. அதை பத்தி திரு அண்ணாமலை அவர்கள் பேசினதா எங்கேயும் நான் பார்க்கல. இல்ல, அவர் என்ன சொன்னார், யாரா இருந்தாலும் அது மட்டும் ஏன் யாரா இருந்தாலும் இல்ல அதிமுக இருந்தாலும் அதுல இருக்குல்ல, யாரையும் மறைக்க முடியுமா? நீங்க பெயரையே பயன்படுத்த இதை வச்சுக்கிட்டு திமுகவுக்கு மட்டும் நெருக்கடியா? இல்ல இப்ப விஜயன் அவர்கள் சொல்றதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் நான் தான் சொன்னேன், வளர்மதி நான் தான் சொன்னேன், நீங்க சொன்னீங்க. அண்ணாமலை அவர்கள் இல்ல அவர் அதாவது யாரெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் தண்டனை அனுபவிச்சு தான் தீரணும். இந்த கேஸ்ல இருக்கிற அத்தனை பேருமே அவங்க நிரூபிக்கிட்டோம். இல்ல சார், நான் ஒன்று கேட்கிறேன், உங்களுக்கு என்ன திருப்தியா உங்களுக்கு வார்த்தை என்ன வேணும் சொல்லுங்க. இல்ல எனக்கு திருப்தி வேண்டாம், நான் சொன்னாலும் வேணான்றீங்க. இல்ல எனக்கு திருப்தி வேண்டாம். என்னுடைய கேள்வியை நீங்க சொன்னீங்கன்னா உங்க ரசிகர்கள் திருப்தி அடைவாங்க, மக்கள் திருப்தி அடைவாங்க. இப்ப இத்தனை பேர் இருக்கிறப்ப திமுக அமைச்சர்களை அண்ணாமலை பட்டியலிடுறார், இவங்க எல்லாம் போறாங்க, வரிசையா காத்திருக்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு பேட்டி சொல்லுங்க, அதிமுக ஓபிஎஸ் பெயரையோ வளர்மதி பெயரையோ திரு அண்ணாமலை அவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. இல்ல இது ஒண்ணு கேஸுங்க, இந்த கேஸ் வந்து முடியாத போதே இந்த கேஸ்ல எல்லாம் உள்ள போவாங்க, நானும் சொல்ல முடியாது, அருண் சொல்ல முடியாது. இது கேஸ் விசாரணையில் இருக்கு. ஆனால் தண்டனை பெறப்பட்டவர் யாரு? பொன்முடி அவர்கள். இன்னொரு விஷயம், இது வரைக்கும் இந்த அரசியல் 55 வருஷத்துல திமுக சொல்ற ஒரு விஷயமும், அதிமுக ஊழல் கட்சி, அதிமுக வந்து தண்டனை பெற்ற கட்சி, ஜெயலலிதா தண்டனை பெற்றார், செல்வ கணபதி தண்டனை பெற்றார், கண்ணப்பன் தண்டனை பெற்றார், மதுசூதன் தண்டனை பெற்றார், எங்க கிட்ட ஒருத்தரை காமிக்க முடியுமா? ஒருத்தரா தண்டனை பெற்றிருக்குமா? நீங்க என்ன ஊழல் சொல்றீங்கன்னு ஸ்மார்ட் தட்டி கொண்டு இருந்த எல்லா திமுக காரனும் இன்னைக்கு பொன்முடி அவர்கள் உள்ள போனதுக்கு அப்புறம், கன்விக்ட் ஆகி உள்ள போனதுக்கு அப்புறம் அவங்க அந்த தார்மீக இதை இழந்துட்டாங்க. அதனாலதான் அண்ணாமலை அவர்கள் மீண்டும் மீண்டும் திமுக சொல்றாரு. சோ அதிமுக ஏற்கனவே இழந்துருச்சு. இல்ல அதனால நீங்க சொல்லல, ஏற்கனவே அரெஸ்ட் பண்ணி அவங்க அதுல இருந்து வெளியில வந்துட்டாங்க. சார் பாயிண்டடா சொல்லுங்களேன். இப்ப அதிமுகவை நீங்க சொல்லாததற்கு காரணம், அதிமுக ஏற்கனவே தார்மீக உரிமையை இழந்துருச்சு, அது அந்த அடிப்படையில் இல்ல அப்படி திமுக சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி சொல்ல உங்க பார்வை கேட்கிறேன். எங்க பார்வை? பாஜக பார்வை எங்க பார்வை யார் தவறு இருந்தாலும் தப்பு தானங்க. யார் என்னைக்காவது அண்ணாமலை அவர்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல ஊழல் செய்யறது வந்து இவங்க இந்த கட்சி செய்யட்டுங்க, அது தப்பு இல்லைங்க. இப்ப நான் மீண்டும் கேக்குறேங்க, நீங்க அதிமுகன்ற இடத்துல பொதுவாக சொல்றீங்க, என்னுடைய கேள்வி அதிமுகவும் சொல்றேன். சரி, இப்ப என்னுடைய கேள்வி, இந்த வழக்கின் மூலம் திமுக அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. கண்டிப்பா நெருக்கடி தான். அதிமுக பிரமுகர்களுக்கு அது ஆனா திமுகவுக்கு மட்டும் இருக்கு. திமுக இத்தனை நாளா கிளைம் பண்றதுக்கு நல்லா புரிஞ்சுங்க. திமுக இத்தனை நாளா எங்க கட்சிக்காரங்க மேல யார் ஒருத்தர் அவங்க கிளைம் பண்ணிட்டு சார். என்னுடைய கேள்வி, இந்த ஊழல் வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கின் மூலம் நீங்க பட்டியலிட்டீங்கல்ல, இது மாதிரி நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சுக்கிறது, இப்போ ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் உள்ளுக்கு போக வாய்ப்பு இருக்கு, வளர்மதி அவர்களும் உள்ளுக்கு போவாங்க, அதுதான் உங்க பார்வை இல்லையா? 6 பேரும் உள்ளுக்கு போவாங்கல்ல, அந்த மாதிரி 6 பேர் போவாங்க. 6 பேர் உள்ளுக்கு போற வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்கன்னா இருக்குன்னு எப்படி அந்த 6 பேரை படிங்களே. இப்ப சொன்னேன் நான் தான் முதல்ல சொல்லுங்களேன். ஐ பெரியசாமி, பொன்முடி அவர்கள், கேகேஎஸ் சார், தங்கம் தென்னரசு, ஓ பன்னீர்செல்வம், வளர்மதி, எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. எல்லாருக்கும் இவங்க சோமோட்டா அவர் எடுத்ததுனால வாய்ப்பு இருக்கு. அது நல்ல ஆர்கியூ பண்ணி ஒருவேளை வெளியில வந்தாலும் வரலாம், அல்ல அரசு உள்ள போனாலும் போலாம். அது நம்ம கிட்ட இல்ல. ஏன்னா ரீட்ரையல் தான் சொன்னேன் நான். இது டைரக்டா உள்ள அனுப்ப முடியாதுங்க. இது எப்படி தான் ரீட்ரையல் போகும், சாட்சிகள் மீண்டும் விசாரிப்பாங்க, அதை வச்சுதான் பண்ண முடியும். உங்க ஆசை ஏதாவது நிறைவேறலாம் சொல்லுங்க, இப்ப நிறைவேற்ற. என்னுடைய ஆசை எல்லாம் இல்ல, நான் சொல்லணுமா சொல்லுங்க. இல்ல இப்ப நீங்க ஏதாவது கேட்க கூடாதுன்னா சொல்லுங்க. நீங்க தாராளமா எதை வேணா கேட்கலாம். விஜய் அதுதான் இருக்கீங்க, நீங்க எதை வேணா கேளுங்க. ஆனா பர்டிகுலரா இதுதான் வேணும்னு கேட்காதீங்க. என்னால எப்படி சொல்றதுன்னு தெரியல. அது அதை மட்டும் அதிமுக மட்டும் கேட்காதீங்க. அதிமுக சொல்லிட்டேன் நான். ரொம்ப அதிமுக மட்டும் இல்ல, எல்லா நாளைக்கு அண்ணாமலையும் சொல்லுவாரு. அருண் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காரு நினைக்கிறேன். கார்த்திகேயன் காத்திருங்க. ஊழலுக்கு எதிராக தொடர்ந்து திரு அண்ணாமலை அவர்கள் பேசிட்டு வராங்க. இங்கு ஊழல் நடந்திருக்குன்னு திமுக மீது கடுமையான குற்றச்சாட்டு இருக்கு.
குமரகுரு அவர்களே அதிமுகவும் இருக்கு, அதுல நாங்க ஒன்றும் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை, யாரு செஞ்சிருந்தாலும் அப்படின்றப்ப இந்த சொத்து குவிப்பு வழக்கு மீண்டும் மறு விசாரணையின் மூலம் இந்த 2 கட்சிக்கும் ஒரு பெரிய நெருக்கடி வந்திருக்குன்ற ஒரு பார்வை அரசியல் ரீதியா பாஜக குற்றச்சாட்டுக்கு வலு சேர்த்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க கூடாதா? அந்த ஃபேஸ் ஆஃப் இட் இவர் சொன்னது போல 2 பேரும் வந்து சந்திக்க போறார்கள் வழக்க. அதனால வந்து அது ஒரு பேசு பொருளாக இருக்கும். மக்கள் மன்றத்தில் பாஜக தீவிரமாக அதை எடுத்து செல்லும். பாஜகன்றதை விட இன்னும் இருக்கக்கூடிய மித்தவர்கள், அரசியல் அதிகாரமே இதுவரை பெறாதவர்கள் எந்த இடத்துலையுமே, அவர்களுக்கு இது ரொம்ப வலு சேர்க்கும். பாஜக மீது தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக அந்த இது கூர்த்திட்டோம் அந்த விமர்சனத்தை. திராவிட கட்சிகள் அந்த 2019 தேர்தலுக்கு முன்பு சொன்னார் இல்லையா, திரு அமித்ஷா சொன்னது போல கலகங்கள் இல்லாத தமிழகம் அப்படின்னு. அப்போ திராவிட கட்சிகளே இப்படிதான் அப்படின்ற அந்த விமர்சனத்தை வைப்பதற்கு, அவர் மாற்றாக வந்து அவரை முன்னிறுத்துவதற்கோ இல்லை பாஜகவை முன்னிறுத்துவதற்கு இது பயன்படும் அவருக்கு, அது இல்லைன்னு மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் அதே சமயம் தேசிய அளவில் பாஜக அரசின் மீது இருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், இல்லை ஊழல் குற்றச்சாட்டுகளே இல்லை ஊழலில் சம்பந்தப்பட்ட நபர்களை பாஜக கையாளும் விதம் அதுவும் விமர்சனத்துக்குள்ளாகும் இல்லையா? இல்ல இப்போ குமரகுரு அவர்கள் கேட்ட மாதிரி நீங்க வழக்கா சந்திக்காம விவாதங்கள்ல மட்டும் பேசிட்டு இருப்பது என்ன அப்படின்னு. 2Gன்னா நாங்க அது வெறும் பேசு பொருளா மட்டும் ஆக்கல, வழக்காக மாற்றினோம், நீதிமன்றம் நெருக்கடி கொடுத்தது. அது மாதிரி ஏதாவது செஞ்சீங்களான்னு கேட்கல. நான் நிச்சயமா அது நல்ல ஒரு ஆலோசனை தான். வந்து திமுகவை யாரோ ஒருத்தர் பரிசீலனை செய்து, ரஃபேல் கூட அப்படிதான் வந்தது. அது எந்த தவறும் நடக்கவில்லைன்னு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு. ஆனால் இங்கே அதில் வந்து முகாந்திரம் இருக்குன்னு பிரான்ஸ் நாட்டிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய நீதித்துறை விசாரணைக்கு வருது, இந்திய அரசு ஒத்துழைப்பு நல்க மறுக்குது. அப்போ அதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த கேள்வி எழும் இல்லையா? ஆனால் சிஏஜியை பொறுத்தவரை அவர் சொன்னது நியாயமான விஷயம்தான். இந்த இவ்வளவு லட்சம் கோடி வந்து ஊழல் முறைகேடு நடந்திருக்கு, ஊழல்ன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள் சிஏஜி. தவறு இழப்பு ஏற்பட்டிருக்கு, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் வந்து அரசு கஜானாவிற்கு இழப்பு ஏற்படுவதற்கு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. அப்படின்னா அது ஆயுஷ்மான் பாரத் பிரதம மந்திரியுடைய காப்பீட்டு திட்டமானாலும் சரி, இல்லை சாலையை வந்து 18 கோடிக்கு பதில் 250 கோடிக்கு வந்து இன்ஃப்ளேட் பண்ணி ஓவர் ஹெட்டாக போட்டதாக இருந்தாலும் சரி, பல்வேறு வழக்குகள் பல்வேறு விஷயங்கள்ல அப்போ இவங்க வழக்காக அதை தொடுக்கலாம், பொதுநல வழக்கு தொடுத்து ஒரு ரிட்டு ஃபைல் பண்ணலாம். யாரோ ஒருத்தர் ஃபைல் பண்ணி நிச்சயமாக அதுக்கு அவர் வைக்க கோரிக்கையை வந்து திமுக கனிவாக பரிசீலிக்கும் நான் நினைக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம அல்லது இடதுசாரிகளோ இல்லை காங்கிரஸோ பரிசீலிப்பார்கள். ஆனால் எப்படி பேன் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. ரஃபால் மாதிரி போகுமா சார்? 7.5 லட்சம் கோடி ஊழல் இல்ல நான் அதுதான் சொல்றேன். ஆலோசனைக்காகவா இவ்வளவு கட்சிகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க? இல்ல நான் அதுதான் முக்கியமான விஷயம். என்னன்னா சிபிஐல ஒரு விஷயம், முக்கியமான விஷயம், 2G கேஸ்ல சிபிஐ விசாரித்தது, சிபிஐ நீதிமன்றத்தில் அந்த வழக்கு நடந்தது. அதை உச்ச நீதிமன்றம் நேரடியாக நான் டெய்லி நடத்தணும்னு சொல்லி நேரடி கட்டுப்பாட்டில் அவர்களுடைய மேற்பார்வையில் வந்து வழக்கு நடத்தப்பட்டது. ஓபி சைனி அவர்கள் அப்படிதான் நடத்தினார். உச்ச நீதிமன்றம் சொல்லிச்சு வேற, நாங்கள் எங்களுடைய நேரடியான மேற்பார்வையில் தான் அது நடத்தணும் அப்படின்னு. ரஃபாலில் வந்து எந்த ஒரு விசாரணை அமைப்பும் வந்து சிபிஐயோ வந்து யாரும் விசாரிக்கவெல்லாம் செய்யலை. நீதிமன்றம் ஒரு கமிட்டி போட்டது, அந்த கமிட்டி கொடுத்த அறிக்கையில் வந்து எந்த தவறும் நடக்கவில்லைன்னு சொல்லி தீர்ப்பு அளித்தது. அதில் சம்பந்தப்பட்ட நீதியரசர் வந்து ஒருத்தர் வந்து எம்பியாவே ஆயிட்டார், அது வேற விஷயம். ஆனால் இன்று வந்து அங்க இருக்கக்கூடிய பிரான்ஸ் நாட்டிலிருந்து நீதித்துறை விசாரணைக்கு வரும்போது தமிழக ஒன்றிய அரசு, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு சொன்னோன்னே அதிர்ச்சி அடைஞ்சு குமரகுரு பார்த்தாரு, என்னங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் எல்லாம் போற போக்குல பேசிக்கிட்டு இருக்கீங்களே? இல்ல, நான் எதையுமே சொல்லல, நான் நடந்ததை தான் சொல்றேன். அவர் வந்து உண்மையிலேயே ரஞ்சன் கோகோய் வந்து ராஜ்யசபா எம்பி ஆனார். அவர் எது பண்ணாருனால நான் சொல்லவே இல்லை. நீங்க 2G வழக்கிற்கும் இந்த வழக்குக்குமான வித்தியாசம், 2Gல சிபிஐ விசாரணை நடத்தியது, அதை வந்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் மேற்பார்வையிட்டது. அதுக்கு ஒரு ட்ரையல் நடந்தது. 2G இந்த வழக்கு ரஃபேல் வழக்கை பொறுத்தவரைக்கும் அது எந்த ஒரு விசாரணை அமைப்புக்கும் போகல. உச்சநீதிமன்றமே வந்து ஒரு கமிட்டியை போட்டு அதை விசாரிச்சு அந்த வழக்கு அதோடு முடிந்தது. இல்ல இப்ப நீங்க சொல்றதுல டெக்னிக்கலா போறதுன்றது வேற. தமிழக அரசியல் களத்தில் இது பாஜகவின் விமர்சனத்திற்கு வலு சேர்க்காதான்றது ஒண்ணு. குமரகுரு சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் திமுக என்ன சொன்னாங்க, ஆர்குமெண்ட் எங்கள்ல யாருமே சிறைக்கெல்லாம் போகலன்னு. இன்னைக்கு அந்த நெருக்கடிக்குள் வந்துட்டு அதுல மாற்று கருத்தே இல்ல. அவர்கள் அது நான் சென்ற முறை நம்ம பேசுனது கூட நான் பதிவு பண்ணியிருக்கேன். அதாவது இதுவரை திமுகவில் நீங்க குற்றச்சாட்டு சொல்றீங்க, சர்க்காரிய கமிஷன்ல இருந்து பட்டியலிடுறீங்க, ஒருவராது சிறை சென்றாரான்னு சொல்லும் பொழுது இந்த பொன்முடிக்கு எதிரான அந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து நிச்சயமாக அது வந்து அவர்களுக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை கூர்த்திட்டு நிச்சயமாக பயன்படும். அது வந்து தேர் ஆன் தி பேக் ஃபுட், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் அதே சமயம் வந்து இந்த நீதியரசர் எடுத்துக்கூடிய வழக்கும் போது இப்ப நீதி வழங்குவது என்பது ஜஸ்டிஸ் ஷுட் பி டன் அப்படின்றத தாண்டி ஜஸ்டிஸ் ஷுட் ஆல்சோ சீம் டு பி டன்ன்றது ஒன்று அவசியம். நீதி பரிபாலனம் என்பது, நீதி வழங்குவது என்பது மக்கள் பார்வையில் நடப்பது என்றதையும் அந்த கருத்தையும் கொண்டு போய் சேர்க்க கட்டாயம் உறுதிப்படுத்தணும். அப்பொழுதுதான் மக்களுக்கு வந்து நீதிமன்றங்கள் மீது நம்பிக்கை வரும். இன்று உச்சநீதிமன்றத்துடைய செயல்பாடு கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கிறது. சமீப காலங்கள் நல்ல வேளையாக பில்கிஸ் பானு வழக்குக்கு அப்புறம் ஓரளவிற்கு மக்கள் நம்ப ஆரம்பிக்கிறாங்க நம்ம கருதுவோம். ஆனால் இந்த சூழலில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சார்ந்த வழக்குன்னு சொல்லி ஒரு அரசியல் ரீதியாக வந்து திமுகவோ இல்லை அந்த கூட்டணி கட்சிகளோ ஒரு விமர்சனம் வைக்கும் பொழுது
பரவலாக நீதிமன்றங்களுடைய செயல்பாடு மீது விமர்சனம் வைக்கும் பொழுது மக்கள் அந்த நம்பிக்கை இழப்பதற்கான காரணம் இது ஒரு வாய்ப்பு. அதற்குள் அரசியல் இருக்கும். இந்த குறிப்பான இந்த பொன்முடிக்கு எதிரான இந்த வழக்குல கூட பாத்தீங்கன்னா இந்த 6 பேர் சொல்றாங்க இல்லையா, இந்த ஒரு வழக்குல நேரடியாக அந்த ஒரு முக்கியமான ஒரு காரணம் அவர் குறிப்பிடுறார். இந்த வழக்கை நான் சுவமோட்டோவா எடுப்பதற்கு ரிவிஷன் பெட்டிஷன் எடுப்பதற்கான காரணம் அந்த வழக்கு விழுப்புரத்திலிருந்து வேலூருக்கு மாற்றப்பட்ட விதம் அப்படின்னு சொல்றாரு. அந்த வழக்கு மாற்றப்பட்டது உச்சநீதிமன்ற தலைவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அந்த முனீஸ்வர்நாத் பண்டாரி அவருடைய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரின் அடிப்படையில் அவருடைய ஆர்டரின் அடிப்படையில் 2 நீதியரசர்களுடைய பரிந்துரை, ஒருவர் விழுப்புரத்திற்கு இன்சார்ஜ், இன்னொருத்தர் வேலூருக்கு இன்சார்ஜ், அட் தேர் பிஹெஸ்ட் இந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர்ல அது டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுது. இப்ப என்ன கேட்கிறாருன்னா, அது மாற்றப்பட்டதில் உங்களுக்கு ஏதாவது பங்கு இருக்கிறதா என்று நீங்கள் அஃபிடவிட் மூலமாக பதில் சொல்லுங்கன்றார். அப்ப நேரடியாக ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசரால் கொடுக்கப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டர் அடிப்படையில் மாற்றப்பட்ட வழக்கு. இதுக்கு பல உதாரணம் சொல்லலாம். நீங்க தாக்கரேட்டின் வழக்கு இங்கிருந்து வெள்ளூருக்கு மாற்றப்பட்டது. அதே போல அம்மையார் ஜெயலலிதாவோட வழக்கு திரு அன்பழகன் அவருடைய பெட்டிஷன் அடிப்படையில் கர்நாடகாவுக்கு மாற்றப்பட்டது. அப்போ இது அதே போல மாற்றப்பட்ட ஒரு வழக்கு. அந்த நீதிபதிக்கு அப்போ சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதியரசரால் போடப்பட்ட ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆர்டரையும் 2 நீதியரசர்கள் கொடுத்த பரிந்துரை அடிப்படையில் மாற்றப்பட்டதையும் நேரடியாக கேள்வி எழுப்புகிறார். இது இட்ஸ் ஓபனிங் a Pandora's box. இது நாளைக்கு ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இதுல கார்த்திகேயன் சொன்னதிலிருந்து பார்க்கிற போது முதல்ல நீதித்துறை அந்த மாண்போடு அரசியல் விமர்சனத்தை முன்வைக்க வேண்டியிருக்கு. இப்போ RS பாரதி அவர்கள் சொன்னாங்க, இதே நீதிபதி முன்பு டெண்டர் முறைகேடு திரு எடப்பாடி பழனிசாமி மீதான வழக்கு வந்தபோது 3600 கோடி அது திரும்ப ஏன் விசாரிக்கணுன்றப்ப ஏன் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறீங்க அப்படின்னு கொஸ்டின் பண்ணார் இவர் அப்படின்னு முதல் கேள்வி. அப்புறம் அடுத்து என்ன சொன்னாங்கன்னா, திமுக அமைச்சர்களையா இவங்க எடுத்துட்டு இருக்கிறாங்க, ஏன் அதிமுக அமைச்சர்கள் எல்லாம் பார்வைக்கு வரலையான்னு பிறகுதான் அது எடுக்கப்படுது. திரும்ப பன்னீர்செல்வம், வளர்மதி அந்த இது எடுக்கப்படுது. அடுத்து இன்னொன்று, பொன்முடி அவர்கள் இல்லை இவர் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொன்ன போது இல்ல நான் தான் விசாரிப்பேன் அப்படின்றப்ப இந்த விசாரணைக்குள்ளேயே ஒரு அரசியல் பார்வைன்றப்பதான் கார்த்திகேயன் சொல்வது மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டுள்ளதுன்ற நம்பிக்கையை கொடுக்கணும்ல, ஒரு அரசியல் இருக்குன்ற சந்தேகத்தை ஏற்படுத்திடக்கூடாது. இல்ல இப்போ ஃபர்ஸ்ட் கார்த்திகேயன் சொல்ற மாதிரி இப்போ ஒரு சொன்னார் இல்லையா, இப்போ மில்கிஸ் பானுஸ் கேஸ்ல ஒரு நம்பகத்தன்மை எப்படி வந்திருக்குன்ற மாதிரி இதே உச்சநீதிமன்றம் தான் நீட்டு கட்டாயம்னு சொல்லுது. ஏன் அதை எதிர்க்கிறீங்க? உச்சநீதிமன்றம் இந்தியா முழுக்க இப்படிதான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க வேர்டிக் கொடுத்துருக்காங்க. எதுக்கு நீங்க கையெழுத்து இயக்கம் நடத்துறீங்க? உச்சநீதிமன்ற பார்வையில் கரெக்ட் தானே? அது கையெழுத்து சரிதான் சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துருச்சு. இப்போ பேசல, அது தடுக்கல உச்சநீதிமன்றம். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன், ஒரு உச்சநீதிமன்றத்துல வந்தாச்சு, அது ப்ரூவ் ஆயிடுச்சு. இவர் சொன்ன பாயிண்ட் தானே, அது நம்பகத்தன்மை, அந்த தீர்ப்புக்கு நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் தான் நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதுல செகண்ட் நீங்க சொன்னதனால அத மட்டும் சொல்லுங்க. நீங்க சொன்ன ஆர்டர்ல நீட் நடத்த ஒரு பிரேயரே கிடையாது அந்த வழக்குல. சரி, அடுத்து சார் நீங்க பாதி சொல்லிட்டு நிறுத்தாதீங்க, அதனால சொன்னேன். இல்ல சரி, டெக்கோரம் மெயின்டெய்ன் பண்ணதா சொல்றேன். நீங்க அதே தான் பண்ணனும். நான் சொல்றதே நீங்க சரி வாங்க டைம் வேண்டாம் வாங்க. நான் அடுத்து அவர் அந்த சிஏஜி அறிக்கை எல்லாம் பத்தி அருணன் சொன்னாரு. சார் இப்போ ஒரு 3 மாநில தேர்தல் இருந்தது. பரப்புரையில கூட அவங்களால எடுத்து போக முடியல. ஏதாவது ஒரு இம்பாக்ட் இருந்துடாதுல்ல, சொல்லியிருக்கலாம்ல. ஏன் ஆட்சி இழந்தாங்க காங்கிரஸ் ராஜஸ்தான்ல? எதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்கு. மக்கள் சபையில கொண்டு போய் நீங்க இதை பத்தி பேசுறேன்னா உங்களால பேசக்கூட முடியல. சரி, அதுக்கப்புறம் அவர் சொல்ற மாதிரி கேஸ் போட்ட பிறகு அப்புறம் அது சந்திப்பாது. நீங்க உங்களுக்கு நேரடியாக வாய்ப்பு இருந்தது. இப்ப தேர்தல் காலத்துல இதை கொண்டு போய் பேசிருக்கலாமே. சரி, இந்த வழக்குல 2 பாயிண்ட். இப்போ இந்த கமிங் டு நம்ம இந்த ஸ்டேட் சப்ஜெக்ட்ல பாப்போம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த தலைப்புன்றது நம்ம ஜுடிஷியல் சிஸ்டம் கேள்வி கேக்குறாங்க. இல்ல அதுக்குள்ளே இல்ல, நான் அரசியல் ரீதியா கேட்டேன். அரசியல் யாருக்கான நெருக்கடி? திமுகவா அதிமுகவா இல்ல 2 கட்சிக்குமே பெரிய நெருக்கடி? இந்த நெருக்கடி கொண்டு வந்ததுமே 2 கட்சி தான். ஏன்னா 2 பேரும் லஞ்ச ஒழிப்பு துறையை அவங்களோட ஏவல் துறையா வச்சிருக்காங்க. நாங்க ஆட்சியில் இருக்கும்போது உங்களை ரைடு பண்ணுவோம், நீங்க ஆட்சியில் இருக்கும்போது எங்களை ரைடு பண்ணுங்க. இப்ப நம்பகத்தன்மையா லஞ்ச ஒழிப்பு துறையே இப்ப போயிடுச்சுல்ல, கேள்விக்குறி ஆயிடுச்சுல்ல. சோ அது ஃபர்ஸ்ட் இந்த சிச்சுவேஷன் கொண்டு வந்ததே அவங்கள தானே. அவங்க தரப்புல இருந்து யாராவது கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்கு போனா இந்த பக்கம் பட்டாசு வெடித்து கொண்டாடுறது, அந்த பக்கத்துல ஆச்சுன்னா இந்த பக்கம் பட்டாசு, இப்படிதான் இருந்தது அது. சோ நீங்க ஒண்ணுல பொலிட்டிக்கல் சிஸ்டம் கிளீன் பண்றேன்னு சொல்லிட்டு வந்தீங்கன்னா கிளீன் பண்றீங்கன்னு அர்த்தம். இல்ல நீங்க ஒரு ஏவல் துறையா வச்சிருந்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணி தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும்.
நீங்க போட்ட இல்ல இது இந்த இடம் தான் இதை நீங்க மறு விசாரணைக்கு உட்படுத்துகிறதுலயே சந்தேகத்தை எழுப்பலாம். மறு விசாரணை இல்ல, நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் முடித்து வைக்கப்பட்ட ஒரு வழக்கை நீங்க எடுக்கிறீங்கன்றதுலயே ஒரு சந்தேகம், இதுக்குள்ள அரசியல் இருக்கான்ற கேள்வி. சார் ஒரு ஜட்ஜ் அதாவது வந்து கிளீனா சொல்லிட்டாங்க, ஒரு இன்னொரு லாயர் கூட வந்து இந்த மாதிரி ஆர்.எஸ். பாரதி அவர்கள் வந்து உங்க மேல வந்து கேஸ் போட்டு உங்களை பத்தி கமெண்ட் பண்ணிருக்காரு, டெஃபமேஷன் கேஸ் பண்ணுங்கன்னு சொல்லப்போ அந்த கமெண்ட்டுக்குலாம் நான் வந்து ஏர் பாதர் பண்ணேன்னா என்னோட வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு ஆனந்த் வெங்கடேஷன் நீதியரசர் சொல்லியிருக்காரு. சரி. ஸோ அதனால வந்து சார் இப்ப திருமாவளவன் அவர் கூட தான் சொன்னாரு ஜஸ்டிஸ் ஜெயச்சந்திரன் பத்தி. இப்ப என்ன அளவுக்கு வந்து தமிழக அரசியல் போறதுன்னா வந்து அதாவது வந்து தீர்ப்பை விட்டுறாங்க, அதாவது அந்த நீதியரசர் யாரு அவங்களோட பின்னணி என்னன்னு பார்த்து வந்து அதுல கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, இப்ப நீங்க இப்போ அவர் சொல்றாரு சார், இப்போ அருணன் சொன்னாரு ஒரு கேடி ஜலீல் இருக்காரு, கேரளாவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர், எதனால வந்து லோகாயுத்தல வந்து கன்விக்ட் ஆனார் அவரு? அவர் சொல்லுங்களேன். அவன் அந்த அந்த ஜட்ஜ் பேரை வந்து ஜட்ஜோட பேக்ரவுண்ட் பார்த்து சொல்லுவாங்களா இவங்க? கன்விக்ட் ஆனவர் தானே அது. சோ அப்போ இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு நவனித், உங்கள் பார்வையில திமுக அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னு சொல்லுங்க. ரெண்டு பேருமே கிரேட் பண்ணதான், ரெண்டு பேருமே அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறையை வைத்து ரைடு அப்படி போயிடுச்சுன்னா இந்த நெருக்கடிக்கான பலனை பாஜகவால் எடுத்துக்க முடியுமா? வாய்ப்பு இருக்கா சார்? அதாவது குமரகுரு சார் சொன்ன மாதிரி இது வந்து ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா இப்ப என்னுடைய கேள்வி அதற்குள்ள ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கிறாங்க, வளர்மதி அவர்கள் இருக்கிறாங்க. நீங்க ஒட்டுமொத்தமா அதிமுகவையும் ஊழல் கட்சி அப்படின்னு சொன்னா மட்டும்தான் பாஜக இல்ல நாங்க தனிச்சு நிக்கிறோம் அவங்க மீதான விமர்சனம் வேற. தமிழ்நாட்டுக்குள்ள கேட்கிறேன், அப்படி நகர்வாங்களான்னு கேட்கறேன். இருக்காங்களே அவங்களுடைய கோஷமே வந்து எப்படி இருந்தது வந்து கழகம் இல்ல தமிழகம் தான் இருந்தது. இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது குமரகுரு சார் சொல்ற மாதிரி வந்து அண்ணாமலை அவர்கள் அரசியல் வரத்துக்கு முன்னாடியே எதிர்கட்சி தலைவர் அந்த ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி மேல அவ்வளவு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. இப்ப அண்ணாமலை சொல்லணும்னு அவசியம் இல்லைல்ல, அவர் எதிர்கட்சி தலைவரா இருந்த போது என்னெல்லாம் குற்றச்சாட்டு இருக்கோ அதை அண்ணாமலை வந்து வழிமொழிகிறார், அவ்வளவுதானே. அந்த குற்றச்சாட்டு வந்து அண்ணாமலை வந்துதான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ஏற்கனவே வந்து அவர் வந்து பட்டியலிட்டு சொல்லியாச்சு, அதான் அவர் சொல்றாரு. பிளஸ் இந்த கேஸ் பிற மாநிலங்கள்ல எல்லாம் ஒரு கட்சியில் இருந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளானவங்க பாஜகவுக்கு போனதே இல்லையா? சார் அதுதான் சொல்லுவாங்க, இங்க வந்து அதிமுகல வந்து ஊழல்ல இருந்தவர் குற்றச்சாட்டப்பட்டவர் தான் திமுகல சேர்றாரு. சரி, அரசியல் அதெல்லாம் வந்து சாதாரணம் தானே அது. சரி, எதுக்கு பாஜக மட்டும் எடுத்து பாக்குறீங்க? தமிழ்நாட்டிலே இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது. அப்புறம் நம்ம எதுக்கு வந்து தேசிய அளவில் உங்கள் பார்வையில் திமுக அதிமுக நெருக்கடியை சந்திக்குது? அப்புறம் அந்த நெருக்கடி அவங்களா தான் கிரியேட் பண்ணிட்டாங்க, லஞ்ச ஒழிப்புத்துறை மூலமா அவங்களா கிரியேட் பண்ணிட்டாங்க. அருணன், இப்போ தேர்தல் நெருங்குகிற நேரத்தில் இது போன்ற வழக்குகள் ஒரு நெருக்கடியை கொடுக்காதா? அது என்ன மாதிரியான அரசியல் தாக்கத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்ல, அதற்கு முன்பு ஒன்றரை விஷயங்களை சொல்லிட்டு அவசியம் உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்றேன். நான் வந்து மத்திய தணிக்கை குழுவினுடைய அந்த 7.5 லட்சம் கோடி முறைகேடு பற்றி நான் அந்த பிரச்சனையை கிளப்பினேன். நண்பர் குமரகுரு பாருங்க, முறைகேடு நடக்கலைன்னு சொல்லல, கேஸ் பொடிய ஏன் பேசிக்கிட்டே இருக்க அப்படின்னாரு. இன்னொரு நண்பர் அரசியல் விமர்சகர், அவர் இன்னும் பிரமாதமான ஒரு கருத்து. அதுக்கு பிறகு 5 மாநில தேர்தல், அதுல 3 மாநிலத்துல பாஜக ஜெயிச்சிருச்சுல, அப்புறம் என்ன விவகாரம் முடிஞ்சு வச்சு. அவரும் சிஏஜி அறிக்கை சரியா தப்பான்னு போகல. அப்படி இருந்தா 2 பேருமே ஏதோ முறைகேடுகளா நடந்திருக்கே, ஆனா அது எதிர்கட்சிகளால மக்கள்கிட்ட கொண்டு போக முடியலையா அல்லது கோர்ட்டு கொண்டு போக முடியல, இப்படித்தான் பேசுறாங்க. இது அருமையான பேச்சு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு புரியும். உங்களுக்கு என்ன பாஜக ஊழல் செய்யாத கட்சி ஆட்சி என்பதெல்லாம் எவ்வளவு வந்து தவறான அல்லது உண்மைக்கு புறம்பான பிரச்சாரம். ஒண்ணும் இல்ல, இன்னொரு விஷயத்த அரசியல் விமர்சகர்கிட்ட அருமையா சொன்னார், நீங்க கேட்டீங்க, என்னையா அந்த கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு இங்கே திமுக வந்தார்ல செந்தில் பாலாஜி அதிமுக. ஐயா எல்லாம் உள்ளூர் உதாரணம் இருக்குது, நீங்க ஏன் பிற மாநிலத்துக்கு போறீங்க? ஏன் பிற மாநிலத்துக்குள்ள போக கூடாது? ஏங்க இந்த அஜித் பவார் ஒருத்தர் மகாராஷ்டிராவில், அவரை பத்தி மோடிஜியே, பிரதமர் மோடியே எத்தனை 1000 கோடி என்னென்ன அடுக்குனாரு. ஆனா அவரையும் அமைச்சரா வச்சுக்கிட்டு இன்னைக்கு கூட்டணி அரசு மகாராஷ்டிராவில் நடக்குது, பாஜக கூட்டணி அரசு. என்னங்க ஊழலை ஒழிக்கிறது, என்னங்க நடவடிக்கை? அதான் கேட்டேன், ஐயா வந்து 7.5 லட்சம் கோடி விவகாரத்துக்கு கோர்ட்டுக்கு போங்குறீங்க, ஏன் அந்த 3 அதிகாரிகளை மாத்துறீங்கிறதுக்கு மட்டும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அப்படிதான் என்ன அர்த்தம்? அதாவது அப்ப எதிர்கட்சிகள் இன்னும் கவனமாக இதெல்லாம் தீவிரமா கையாளது அவங்களால சொல்ல முடியுதே ஒழிய, நடந்திருக்கக்கூடிய முறைகேடுகள், அதான் இந்த நெடுஞ்சாலைத்துறை, அதை பத்தி நம்ம கார்த்திகேயன் கூட சுட்டி காமிச்சிருக்கல, என்ன பதில் சொல்ல முடியுது? அருணன், நீங்க சொல்றதுல வந்து இப்ப இது பாஜகவுக்கு பலனா இருக்காதா? பாஜக விமர்சனத்திற்கு வலு சேர்க்காதுன்னு சொல்ல வரீங்களா தமிழ்நாடு? இல்ல, அதுக்குதான் வர்றேன். இவங்க வந்து
இந்த மாதிரி முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் மீண்டும் எடுக்கப்பட்டு அது வரும் பொழுது நான் அப்பவே அதான் சொன்னேன், அதுக்கு வாய்ப்பு இருக்கு, சட்டத்துல இடம் இருக்குன்னா செய்யட்டும், அதாவது அவங்கவுங்க சந்திப்பாங்கன்னு தான் நான் சொன்னேன், இப்போ அதான் சொல்றேன். ஆனால் இந்த பிரச்சனையை வைத்து பாஜக அரசியல் ஆதாயம் தமிழ்நாட்டில் அடையலாம் நினைத்தால் நடக்காது. ரெண்டு விஷயம், ஒண்ணு இதுல திமுக மட்டுமில்ல அதிமுகவும் சம்பந்தப்பட்டிருக்கு, அதனுடைய முன்னாள் அமைச்சர்கள். அதனாலதானே நீங்க நல்லா கேட்டீங்க. ஏங்க அவர் என்ன சொல்றாரு, இனிமேல் அடுத்தடுத்து அண்ணாமலை பேசுறாரு, திமுக அமைச்சர்கள் எல்லாம் சிறைக்கு போவார்கள், அவர் தீர்ப்பெழுதிட்டார் அதுக்குள்ள. ஆனா அதிமுக பத்தி அவர் சொல்றாரா? அதுக்கு நம்முடைய குமரகுரு அவர் சமாளிக்கிறாரு. நான் சொன்னேன் ஐயா, தலைவர் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? அப்படி என்றால் அவன் இதை பத்தி பேசுவான், அதை பத்தி பேசுவாங்க. ரெண்டாவது பாயிண்ட், ஊழலை பத்தி பாஜக பேசினாலே கேட்பாங்க, ஐயா இது என்னய்யா PM கேஸ் நிதினு ஒண்ணு இருக்கே, அது பொதுமக்கள் பார்வைக்கே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே, அது என்னய்யா வினோதமா இருக்குது, அங்க எவ்வளவுயா வந்துச்சு, எப்படியா போச்சு? இல்ல அருணன், இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதுதான் குமரகுரு கோடிட்டு காண்பித்தது. அரசியல் களத்துல விமர்சனம் வைப்பது வேற, ஒரு நீதிமன்றத்திற்கு போய் அந்த நீதிமன்றம் தண்டனை தருவது வேறல்ல. இப்ப மக்கள் பார்வை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல, நீதிமன்றமே தண்டிக்குது அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அதான் வர்றேன், 9700 கோடி ரூபாய் எப்படிங்க பாஜக கிடைச்சது? இந்த அரசியல் பத்திரங்கள் மூலமா யார் கொடுத்ததுன்னு வெளியே தெரியக்கூடாது. ஊழலை நிறுவனமயமாக்கியது பாஜக அரசு, மோடி அரசு, இந்தியாவுடைய வரலாற்றிலே இல்லாதபடி. இதெல்லாம் பேசுவோம்ல, இதெல்லாம் வெளிவரல. இப்ப வந்துடுறேன், ஒரே ஒரு பாயிண்ட், இது தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு. ஆனா அவரு குமரகுரு என்ன சொன்னாரு, இதுல பாதிக்கப்பட்டா அது அதிமுக பிரமுகர்களோட போகும். அப்ப திமுக காரங்க பாதிக்கப்பட்ட அதுவும் திமுக பிரமுகர்களோட போகாத, மக்கள் அதை கருத மாட்டாங்களா? முழு கட்சிகளையும் அதுக்காக அவங்க நிராகரிச்சிருவாங்களா? உடனே பாஜக தமிழ்நாட்டுல கொண்டாந்து வச்சிருவாங்களா? எந்த கைதா 2016 மக்கள் நல கூட்டணியில நீங்க வச்ச அந்த குற்றச்சாட்டெல்லாம் இப்ப நீங்களே திரும்பி பாத்தீங்கன்னா நீங்க கேட்கிற பதில் உங்களுக்கே கிடைச்சிடும். இந்த கட்சி திமுக எப்படி ஊழல்ல எல்லாம் நீங்க சொன்னீங்க, எல்லாம் ரைட். இல்ல பழைய கதை வேண்டாம், உங்களுக்கு கஷ்டமா இருக்கு, விட்டுருங்க. இல்ல அதிமுகவோட ஏன் கூட்டணியில இருந்தீங்க? இல்ல நான் சொல்றேன், நீங்க இப்போ கேக்குற அதிமுகவோட கூட்டணி உண்டா இல்லையான்னு. இல்ல நீங்க அபிஷியலா 15 கோடி அபிஷியலா 15 கோடி வாங்குறதுக்காக நீங்க எவ்வளவு திமுக எவ்வளவுதான் நம்ம சொல்றது? நாங்க வங்கி மூலம் தான் வாங்கி, அதுதான் வங்கி மூலமா தான் வாங்குங்க தெரியும். நாங்க மட்டும் வங்கி மூலமா வாங்கினா தப்பு, நாங்க கோல்டு எலக்ட்ரானிக் பாண்ட் வாங்கினா தப்பு. எலக்ட்ரல் பாண்ட்ஸ் அதுதான் ஊழலையே முறைப்படுத்திட்டீங்க, அது உங்க திறமை. சரி, நீங்க செக்கா வாங்கும்போது ஊழல், சரி அதை விட்டுருங்க. சரி அதை விட்டுறேன், நான் வந்துடுறேன், தலைப்புக்குள்ள வந்துடுறேன். இல்ல 17,700 கோடி யாரு கொடுத்தா சொல்லுங்க. அருணன் அவர்கள் இவ்வளவு பதட்டப்பட்டு பார்த்தது இல்ல. இல்ல ஒரு நிமிஷம் சொல்லிடுறேங்க. இந்த அடிக்கடி சொல்லும் போது சிஏஜின்னு சொன்னீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இல்லைங்க நாங்க தப்பு பண்ணலீங்க. ஆயுஷ்மான் பாரத் முழுக்க யாரு பயனாளிகள் பண்றதெல்லாம் தமிழ்நாடு அந்தந்த ஸ்டேட்டுங்க, அவங்க பண்ண தப்புக்கு நாங்களே எவ்வளவு சொல்லிட்டோம். உங்களை ஒருத்தர் பார்த்து என்னை ஏமாத்திட்டீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை சொல்லுவீங்க, 3வது தடவை என்ன சொல்லுவீங்க, சும்மா அதே சொல்லிட்டு இருக்காது, கோர்ட்டுக்கு போய் அப்படின்னு அந்த கோவத்துல சொல்றேன். நாங்க சொல்லி எல்லாம் சொல்லிட்டோம், அதுக்கு மீறி நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இல்ல நீங்க பண்ணிட்டு தான் இருப்பீங்கன்னா, ஐயா நீங்க கோர்ட்டுக்கு போங்க, கண்டிப்பா நீங்க கேட்கிற எல்லா கேள்வியுமே கோர்ட்ல பதில் கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாதிரி கோர்ட் உங்க பக்கம் சாதகமா தான் இருக்கும். அதுக்காக சொன்னேன். போற போக்குல ஒண்ணு இல்ல விஜயன் அவர்கள் சொன்னாரு, இந்த மாதிரி அந்த குற்றச்சாட்டு சொன்னாங்களே நீதிபதி மேலேன்னு. திமுக இதை மட்டும் சொல்லல, வித்தியாசத்தை புரிஞ்சுங்க. ஒருத்தர் தண்டனை கொடுக்கிற வரைக்கும் இருந்துட்டு நான் உங்களை குற்றவாளி என்று அறிவிக்கிறேன், நீதிபதி ஜெயச்சந்திரன் சொல்றாரு, உங்களை குற்றவாளி என்று அறிவிக்கிறேன், தண்டனை பற்றி நாளை விசாரிக்கிறேன். உடனே எந்திரிச்சு நீங்க அதை விசாரிக்க கூடாது, எப்போ எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் லேட்டன்ட் பயஸ் அப்படின்னு ஒரு புது வார்த்தையை சொல்லி நீங்க விசாரிக்க கூடாது அப்படின்னு ஒரு களங்கம் கற்பிக்கிறீங்க பாருங்க. அதுதான் திமுக, அதுதான் திராவிட மாடல். அதுக்கப்புறம் நேரா சுப்ரீம் கோர்ட் போயிட்டு இந்த ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் விசாரிக்க கூடாது, இவர் ஏற்கனவே முடிவுக்கு வந்துட்டாரு அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல போய், சுப்ரீம் கோர்ட் தேங்க் காட் இந்த மாதிரி ஒரு நல்ல நீதிபதிகள்லாம் நாட்டில் இருக்கிற மழை பெய்யுதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் திரும்பி வந்தீங்க.
நீங்க எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்க. இதுலயுமே மீண்டும் அதுதான் அருணன் கேட்டாரு. நீங்க கேளுங்க. அருணன் கேட்டதுதான் ரொம்ப முக்கியம். அதை தான் நான் அடிக்கோடிடணும். அதிமுகன்ற விஷயம் இப்ப சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை கொடுத்த போது குன்காவை எப்படி அதிமுக கையாண்டது அப்படின்ற கேள்வியும் இருக்குல்ல. அப்ப நீங்க ஊழல் எதிர்ப்பு நிலைப்பாட்டுல கூட்டணிக்காக அதிமுகவுக்கு சைலண்டா இருந்துட்டு திமுக மீது மட்டும் பேசிட்டு இருக்கீங்களா? நீதித்துறையை யார் களங்கம் செய்தாலும் தப்பு தாங்க. அதிமுக தப்பு அன்னைக்கு பண்ணதும் தப்பு தான் சொன்னமே. நாங்க இப்பவும் சொல்றேன், குன்ஹா அவர்களை தவறாக விமர்சித்தது தவறு. அது மாதிரி அருணன் அவர்களை சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு லேட்டன்ட் பயஸ்ன்னு சொன்னது தப்பு. இன்னைக்கு இவர் ஆனந்த் வெங்கடேஷை பத்தி சொல்றது தப்புன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கூட்டணி தர்மத்துக்கு அப்படியே அமைதியா இருப்பார். நான் ஓபனா சொல்றேன், யாரா இருந்தாலும் நீதித்துறையை தப்புன்னு சொன்னா அது தவறு தான். அது அதிமுகன்னு சொல்லி சொல்லுங்க. குன்ஹா யாருன்னு சொன்னீங்க? வெளிப்படையா சொல்றாரு நீங்க. அருணன் அவர்கள் என்னைக்குமே திமுக மட்டும் எதையுமா நீ யோகியமா நான் யோகியம் நீ யோகியமா அது நீங்க சொல்லக்கூடாது. இல்ல யாரோ ஒருத்தர் பண்ண தப்புக்கு நீங்க எதுக்கு நடுவுல வந்துட்டு நான் சொல்லுன்னு எதுக்கு நீங்க வந்து உங்களை தான் கேக்குறேன். யாரோ செஞ்ச கட்சி அவங்க பவர்ல இருக்கிறாங்க, அவங்களுக்காக நீங்க பரிந்து பேசலாமான்னு கேக்குறாரு. இல்லங்க, நீங்க வந்து உங்களுடைய தலைவர் சொல்றாரு திமுக மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள், அது தீர்ப்பே எழுதுறாரு. இந்த மாதிரி அமைச்சர்கள்லாம் வரிசையா ஜெயிலுக்கு போவாங்க. எந்த அடிப்படையில என்னன்னு நம்ம கேட்கிறோம். அடுத்த பாயிண்ட் என்ன கேட்கிறோம், இந்த மாதிரி ஊழலை பத்தி பேச உங்களுக்கு என்ன உரிமை இருக்குங்கிறதுக்கா இவ்வளவு பாயிண்ட் பேசினா அது பேசக்கூட என்ன ஆருத்ரா ஊழலில் பாஜக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கேன். எங்க வந்துட்டு இருக்குங்க? வாட்ஸ்அப்லயா? ஏங்க வாட்ஸ்அப்ல ஏங்க பத்திரிகையில பூரா இல்ல பேராசிரியர் பேராசிரியர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். நீங்க வந்து போற வழியில வாட்ஸ்அப் அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் சொல்லக்கூடாது. நான் நேரடியா சொல்றேன், சிஐஜி ரிப்போர்ட்டை பத்தி சொன்னீங்க, நான் நேரடியா சவால் விடுறேன். நீங்க அதை கொண்டு வாங்க, அதுல ஒண்ணும் இல்லைங்க. அதுல வந்து கிலோமீட்டருக்கு போட்டதெல்லாம் வேற லைனுங்க, சாதாரண ரோடு வேற, மேம்பாலம் வேற, இப்ப கட்டுற இது வேற, எல்லாம் சொல்லிட்டேங்க உங்களுக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க என்ன பண்றீங்க கூட்டணி தர்மத்துக்காக. இல்ல 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 இதை பேச விடுங்க. பதில் நீங்க அருணன் அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கூட்டணி தர்மத்துக்காக எல்லாம் அதிமுகவை விமர்சிக்காம இருக்க மாட்டோம். ஆனா அருணன் அவர்கள் கூட்டணி தர்மத்திற்காக அமைதியா இருக்கிறார், இதை கடந்து போறாருன்றாரு. இல்ல அதுக்குதான் பதில் சொல்ல. எங்க அதிமுக தான் பாஜக கூட்டணியில இல்லைன்னு சொல்லியாச்சு. அதுல ஜோக் கேட்டானா அவங்களும் பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறாங்க, இவங்களும் ஆமையா நாங்க கூட்டணியில இல்லைன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனாலதான் நான் கூட கேட்டேன் ஒரு விவாதத்துல, ஏயா அன்னைக்கு பாஜகவை மோடி அரச வந்து விமர்சிக்கல, கேட்டா கூட்டணி தர்மம், நீங்க இப்பவும் விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க, இது கள்ள கூட்டணி தர்மமானு கேட்டேன். அது பதிலே சொல்லல அவங்க அதிமுக காரங்க. ஏன்னா இப்ப ஒரு பேச்சு பேசிருக்காங்க ஒரு கூட்டத்துல போய், வெள்ளட்டு மதச்சார்பு மாநாடு நம்ம எடப்பாடியாரு அரை மணி நேரம் பேச்ச போறா கேட்டேன், ஒரு வார்த்தை மோடி அரசு விமர்சிக்கல. அது இவங்க என்னங்க, அதாவது இவங்க ஒண்ணுக்குள்ள இது கேட்டீங்கன்னா அப்படி பேசிக்கிறாங்களே ஒழிய அவங்களுடைய தலைவர் இப்பொழுதும் அதிமுகவை விமர்சிப்பது இல்லை. இதுதான் உள்ள நிலைமை. நாங்க என்ன சொல்றோம், ஐயா நீங்க திமுக பற்றி இப்படி பேசுறீங்களே, அது கோர்ட்டு சொல்லட்டும், அப்படித்தானுங்க நான் எடுத்த உடனே ஆரம்பிச்சேன். ஆனா உங்களுக்கு அதற்கான அருகதை உண்டா அப்படிங்கிறது தான் நான் சொன்னேன். எங்க மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு சொத்து பட்டியலை கொடுக்கும் போது கிண்டலும் கேலியும் பண்ணி, சொத்து பட்டியலை கொடுக்குறீங்களா, ஊழல் பட்டியல் எங்கன்னு கேட்டீங்க, பொன்முடி முதல்ல உள்ள போனாரு. அதை தான் அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, முதல்ல ஒருத்தர் உள்ள போனாரு, செந்தில் பாலாஜி ஒவ்வொருத்தரா போவாங்கன்னு சொன்னா அது ஏன் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு என்ன ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு குற்றச்சாட்டு வைக்க முடியாதா? பேசலாம். கார்த்திகேயன், இப்போ ஊழல் பேசுபொருளாவது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது ஒன்று. இன்னொன்று, இப்போ சொத்து குவிப்பு வழக்க மீண்டும் சந்திக்கிறதுல நெருக்கடி வந்து திமுக அமைச்சர்கள் இருக்கிறாங்க, முன்னாள் அமைச்சர்கள், அதில் வளர்மதியும் இருக்கிறாங்க அதிமுகவில், ஓபிஎஸ் தரப்புல அவரே இருக்கிறார். அப்படின்னா ஒட்டுமொத்தமா ஒரு நெருக்கடிக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவர் சொன்னது மாதிரி வந்து இது வந்து ரிவிஷன் பெட்டிஷன் தான் இது வருது. அவர் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரிஜினல் பெட்டிஷனை வந்து இவருக்கு வந்து வந்தது, அவருக்கு வந்து ஆல்ரெடி அப்பீலில் வந்தது ஏற்கனவே அந்த டிஏ கேஸில் திரு பொன்முடி அவர்களுக்கு வந்தது. இதுல வந்து திருப்பி மீண்டும் அங்கதான் போகும், ஃபுல்லும் திருப்பி ரீட்ரையல். பட் அப்சர்வேஷன்ல மிக கடுமையான வரிகளை நீதிபதி பயன்படுத்தி இருக்கிறார். அப்போ அது மூலமா வந்து நம்ம திருப்பி ட்ரையல் நடத்தக்கூடிய செஷன்ஸ் கோட்டோ எங்க நடக்குதோ அங்க வந்து அது என்ன மாதிரியான ஒரு பேரிங் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அது பட் ஆனா அப்படி நடந்த வழக்கு தான் 2G வழக்கு. 7 வருஷம் நடந்தது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் ஆஃப் த ட்ரையல் நடந்தது வந்து பிஜேபி ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான். அப்போது கடைசியில் வந்து அது அக்விட்டலில் போய் முடிஞ்சுது. அந்த ஜட்ஜி வந்து 7 வருஷம் காத்திருந்தேன், ஒன்றும் வரல, எவிடன்ஸ் கொடுக்கல, நீங்கள் நியூஸ் பேப்பர் கட்டிங் கொண்டு வந்தீங்கன்னு கடைசியில் அந்த கேஸ் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அப்போது நீங்கள் இந்த மாதிரி வரும்போது என்னென்னா, ஒரு லோயர் கோர்ட்டுக்கு வந்து ஒரு கம்பல்ஷன் வருது, ஒரு ஸ்ட்ராங் அப்சர்வேஷனோட வரும்பொழுது
அவங்க கொஞ்சம் ரொம்ப ஒரு டைசி சிச்சுவேஷன் தான் கீழமை நீதிமன்றத்திற்கு. பட் அரசியல் ரீதியாக இது கொண்டு நிச்சயமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பட் ஆனா என்னன்னா இந்த மாதிரி ஷோ மோட்டோ யாருக்கு பலன் இருக்கு? இல்ல ஒரு பிரச்சார களத்துல வந்து இது பண்ணும். இதனால ரிசல்ட் மாறிடும். திமுகவோ அதிமுகவோ 2 பேரும் இப்படி இருக்காங்கன்னு சொல்லி ஒரு விமர்சனம் செய்யறதுனால பெரிய மாற்றம் வர போறது இல்லை. ஏன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல பாஜகவிற்கு அந்த பிரச்சனை இருக்கு. நீங்க அவர் அஜித் பவார் சொன்னார், இது மாதிரி பெரிய தலைவர் நம்ம பல முறை பேசியிருக்கோம். ஏகப்பட்ட தலைவர்கள் எதிர்கட்சியில் இருந்தவர்கள் அந்த கட்சியிலேயே சொந்த கட்சியிலேயே இருக்கக்கூடியவர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு இருக்கு. நாராயண ராய், நிசுவந்தி அதிகாரி, ஹேமந்த் பிஸ்வா சர்மா, ஏகப்பட்டு சொல்லலாம். நமக்கே அது போர் அடிச்சிடும். அத்தனை இருக்கும் பொழுது அப்புறம் இப்போ அரசின் மீது நேரடியான ஒரு முறைகேடு குற்றச்சாட்டு எல்லாம் வரும் பொழுது அதெல்லாம் வந்து கூர்த்திட்டப்படும் பொழுது அரசியல் களத்தில் நீங்களும் பெரிய அளவுக்கு ஒன்றும் வித்தியாசம் இல்லை அப்படின்ற ஒரு பார்வை தான் வரும். நீங்க அதனால தமிழகத்தில் அண்ணாமலை சார்பிலையோ இல்லை திரு சீமானோ அவர்கள் வலுவாக ஒரு திராவிட கட்சிகள் இருவரையும் வந்து கார்னர் பண்றதுக்கு ஓரளவுக்கு பயன்படும். பட் அவர்களும் மாற்றாக அதற்கு வந்து வைக்கக்கூடிய காரணம் வந்து தேசிய அளவில் என்னென்ன ஊழல் நடக்குது, அவர்களை எப்படி ஆதரிக்கிறார்கள். ஏன்னா இதுலயுமே இருக்கிற சிக்கல் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் இருக்கு, பாஜகவை ஆதரிக்கிறார். இல்ல இப்போ இன்று வரை கூட அதிமுக சொத்து பட்டியலை வெளியிடுவேன்னு சொன்னார். அவர் சொன்னதுனால ரெஃபர் பண்ணதுனால நான் சொல்றேன். இதுவரை அண்ணாமலை அவர்கள் அந்த அதிமுக சொத்து பட்டியலை வெளியிடவே இல்லை. அதுக்கு என்ன போறேன்னு சொன்னாரு. இல்ல நான் தான் வெளியிடணுமா, நீங்க வெளியிடுங்க அப்படின்னு. அன்னைக்கு நீங்க அதை சொல்லல. அன்னைக்கு கேட்டப்ப அதிமுக சொத்து பட்டியலையும் வெளியிட போறதா சொன்னாரு. இனி கூட்டணியும் முடிஞ்சிருச்சு இல்லையா? அதிமுக இன்னைக்கு நேற்று வேற தீர்மானமா சொல்றாரு அதிமுக பாஜக கூட்டணியே இல்லைன்னு. ஆனால் வந்து இன்றளவும் கூட வந்து நீங்க அண்ணாமலை அவர்கள் ஏன் அதிமுக சொத்து பட்டியலை வெளியிடுறதுல அவ்வளவு தயக்கம்? அப்ப அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு கேள்விகளை எழுப்பத்தானே செய்யுது. நேற்று வந்து தனிப்பட்ட முறையில் ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் சில பத்திரிகையாளர்கள் நாங்கள் உரையாடினோம் அவரோட தனிப்பட்ட முறையில். அப்போ அவரோட இந்த கேள்வி எழுப்பினேன் நேரடியாக. அதிமுக தீர்மானமாக சொல்லிவிட்டது எங்களுக்கு உங்களுக்கு கூட்டணி இல்லைன்னு. ஆனால் பாஜக மட்டும் ஏன் எந்த தயக்கத்தை சொல்வதற்கு எவ்வளவு தயங்குது அப்படின்னு கேட்டேன். அதிமுகவும் மோடி குறித்து விமர்சனம் வைப்பதில்லை, அது நிதி ஒதுக்கீடு வெள்ளத்திற்கா இருந்தாலும் சரி. மாறாக பாஜக சார்பாகவும் அதிமுக இப்ப நான் சொன்ன சொத்து பட்டியல எந்த ஒரு விமர்சனம் வைப்பதற்கு இப்ப ஓபிஎஸ் குறித்து பேசுவதற்கு ரொம்ப தயங்குறீங்களா என்னன்னு கேட்டா அந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நீங்க பேசும்போது மக்கள் மத்தியில கலக்க. ஊழல்ன்றது இங்க பெருசா இல்ல, ஊழல் வழக்கால் தண்டிக்கப்பட்டவங்க திரும்பவும் வெற்றி பெற்ற வரலாறு இருக்குன்றது ஒண்ணு. இதை யாரு பயன்படுத்தி கொள்ள போறாங்க அப்படின்னா இப்ப நாம் தமிழர்லாம் விமர்சிக்கலான்றது. இப்ப பாஜக வந்து அதுல ஒரு இரட்டை நிலைப்பாடெல்லாம் இருக்கிறதுனால அவங்களுக்கும் பெருசா பலன்லாம் கிடைக்க வாய்ப்பு இல்லைன்றதா? அது நீங்க அந்த கேள்விக்கு போறதுக்கு பதிலுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு இவர் பற்றி சொன்னார். முன்னாள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம்பி ஆனான்னு சொல்லும்போது நம்ம ரங்கநாத் மிஸ்ரா தான் ஞாபகத்தில் வச்சிடும். ரொம்ப என்னது சீக்கியர் படுகொலையை வந்து ரிப்போர்ட்டாக கொடுத்தவர் வந்து எப்படி எம்பி ஆனான்றதை நம்ம பார்த்தோம். வந்து க்ளீன் சீட்டே கொடுத்துட்டாங்க ஒரு கட்சிக்கு. அப்புறம் அருணன் சார் ரொம்ப பிரமாதமாக சொன்னார் வந்து ஊழல் சார். உங்கள் கட்சியில் ஒருத்தர் ஆள் மாறாட்டமே பண்ணியிருக்காரு சார். சுப்ரீம் கோர்ட் வந்து அவரோட கேஸை வந்து இது பண்ணியிருக்காங்க. தேவிக்குளம் எம்எல்ஏ ராஜா ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்காரு. எஸ்சி ரிசர்வ் தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு. இஸ் டிஸ்குவாலிஃபைட். நீங்கள் எப்படி பேசலான்றதா எனக்கு தெரியல. அப்புறம் இதே கம்யூனிஸ்ட் கட்சி லோகாயுக்தா சட்டத்தை கேரளாவில் திருத்தம் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, லோகாயுக்தாக்கு பவர்லாம் பிடிக்கிட்டு லோகாயுக்தா வந்து கேன் ஒன்லி என்டார்ஸ் த ரிப்போர்ட். அவங்களால ஆக்ஷன்லாம் எடுக்க முடியாது. இந்த லோகாயுக்தா கேஸில் சீஃப் மினிஸ்டர் பினராயி விஜயன் வந்து ஒரு கேஸ் நடக்குது. சீஃப் மினிஸ்டர் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டில் வந்து ஊழல் நடந்திருக்குன்னு போது அந்த லோகாயுக்தையோட தலைமை நீதிபதி அந்த இஃப்தார் பார்ட்டியில் அட்டன் பண்ணுறாரு, துணை நீதிபதியை அட்டன் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் கேஸே வந்து முடிஞ்சு போச்சு. நம்ம யூகத்துக்கு கூட விட்டுக்கலாம். அதனால வந்து உங்க ஆர்குமென்ட் வந்து இல்ல அவர் சொன்னார்ல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தார்மீக கிடையவே கிடையாது. அவங்க ஊழல பத்தி கிடையாது. பாஜக பத்தி சொல்லாதீங்க. உங்க ஆள் மாறாட்டமே நடந்திருக்கின்ற ஒரு எம்எல்ஏ ஆள் மாறாட்டமே பண்ணிருக்காரு. இது மாதிரி அது வந்து ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட தொகுதியை வந்து ஆள் மாறாட்டம் பண்ணி வின் பண்ணாரு. என்ன சார் அடுத்தது வந்து இவரு சொன்னாரு அண்ணாமலை அவர்கள் கேட்கல சார். அண்ணாமலை வந்து ஒரு ரொம்ப அது வந்து ஒரு ஹாட் டாபிக்கா போச்சு. ஒரு இரு கட்சிகளுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல பெரிய பிரச்சனையாக வெடிச்சது. எப்படா வந்து முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா குறித்து அவர் கருத்து தெரிவித்தார். அவரு ஓபனா சொல்லியிருக்காருல்ல, அவர் அந்த பாயிண்ட் வந்து விட்ரா பண்ணல. இங்க விட்ரா பண்ணாரு சொல்லுங்க. விட்ரா பண்ணாரு. அவருக்கு மேட் ஓபன் ஸ்டேட்மெண்ட். கரப்ட் ஆயிருக்காங்க, கன்வீட் ஆயிருக்காங்கன்றத அவர் சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் குமரகுரு சொல்ல மாதிரி நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி சொல்லணும்னா அது தெரியல, எதிர்பார்க்க முடியாது. ஒரே விஷயம் தான், அவர் அப்படி பேசணும் அவசியம் இல்லை. ஆனா இந்த விமர்சனத்தை இரண்டு கட்சிகளை பத்தி வைக்கும் பொழுது மக்கள் ஏற்றுக்கொள்ளணும், நீங்க சமமா வந்து பாவிக்கணும்ல. அதுக்குதான் நீதிமன்றத்தை பத்தி பேசினாங்கன்னு சொன்னார். அப்போ 2014 மோகித் ஷான்ற வந்து மும்பை சேர்ந்த தலைமை நீதியரசர் இருந்தவர் என்னுடைய சகோதரர் லோயாவிற்கு வந்து 100 கோடி ரூபாய் தருகிறேன், சொராபுதீன் என்கவுண்டர் கேஸ்ல சாதகமாக தீர்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு ஆஃபர் வழங்கப்பட்டது. அவர் கொல்லப்படுவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பு
வெளிப்படையாக பேட்டி கொடுத்திருக்காங்க அவங்க சகோதரி. இன்றளவுக்கு அந்த பேட்டி இருக்கு. அவங்க தந்தையும் சொல்லியிருக்காரு. அதுல என்ன நடந்தது? என்ன நடந்து நீங்க தான் கேட்கணும். யாருக்கு தெரியல, வெளிச்சத்து கொண்டு வாங்க. அடுத்து இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு தான் சார். இப்போ அதாவது வந்து அண்ணாமலை பாஜக அப்படின்றது ஒரு இது இருக்கிறது. இவர் வந்து பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இவர் எப்படி சொல்லாருன்னா, அஜித் பவார் வந்து இணைந்தது வந்து தமிழ்நாட்டில் எடுத்துட்டு போனா எப்படி பரப்புரையில தமிழ்நாடு அரசியல எப்படி இருக்கிறது கழகங்கள் அப்படின்றத வந்து முக்கியமான பாயிண்டா இருக்கிறது. சோ அப்ப வந்து எடுபடாது. இவங்க என்ன வந்து பாஜக பத்தி குற்றச்சாட்டு வந்து எடுபடாது. ஏன்னா இப்ப என்ன ப்ராப்ளம்னா, இப்ப ஃபர்ஸ்ட் அடிப்படையில் நான் திரும்ப சொல்றேன், இரண்டு கட்சிகளும் அவங்களாவே வந்து செல்ஃப் அடிக்ட் பண்ணதான் இது. செல்ஃப் கோல் போட்டதான் இது. அதனால மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. 2G வழக்கு வந்து தேசிய அளவுல பிரச்சனை விமர்சனப்படுத்தப்படும். அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஆனா அஜித் பவார் சிஏஜி வந்து தமிழ்நாட்டுல தாக்கத்தை ஏற்படுத்தும். சிஏஜி ரிப்போர்ட் தாக்கமே வராதுன்ற நீங்க அது வந்திருக்கே சார். அது நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். அருணன் சுருக்கமா. இல்ல அதாவது அரசியல் விமர்சகர் வந்து அவரு பாஜக ஆதரவாளர் மாதிரியே ரொம்ப தீவிரமா பேசுறாரு. எனக்கு அவர் ஏதோ ஒரு குற்றச்சாட்டுகள் முன் வைக்கிறாரு. அது எனக்கு வந்து இப்ப மனசுல இல்ல. அதுக்கு என்னால பதில் சொல்ல முடியல. அதை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு அடுத்தாப்புல நம்ம பதில் சொல்லிக்கலாம். ஒன்றை மட்டும் அவருக்கு சொல்ல, எங்க கட்சியை பொறுத்தவரையில யாரேனும் ஊழல் செய்தால் அவர் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் நீதிமன்ற நடவடிக்கை எடுக்க வேண்டியதில்லை. எங்க கட்சியே நடவடிக்கை எடுத்தோம். பினராயி விஜயன் மீது நீங்க சொன்னதெல்லாம் பொய் குற்றச்சாட்டு என்று ஒவ்வொன்னா நிரூபிக்கப்பட்டு வருது. இன்னும் ஒரே ஒண்ணு சிஏஜி 7.5 லட்சம் கோடி விவகாரத்துக்கு அதுக்கு பதிலும் பாஜக சொல்லிடுமா? அதை நம்ம ஏற்கணுமா? ஏன் இந்த அமலாக்கத்துறை எங்க போச்சு? சரி, மத்திய புலனாய்வு நன்றி. எந்த நடவடிக்கையாவது ஊழலுக்கு எதிர்த்து இவ்வளவு பேசுறீங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்களேன். 8 மாசமா உள்ள இருக்கார் செந்தில் பாலாஜி. அவர் ஏன் இன்னும் மந்திரியா வச்சிருக்கீங்கன்னு அது ஸ்டாலின் அவர்கிட்ட கேட்டா ஊழலுக்கு எதிர்த்து நீங்க தான் ஒரே ஆளுங்க உலகத்திலே. நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens.